ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி மொபைலில் எப்படி கிளியராக எடுக்க போகிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும்னா கண்டிப்பாக பேக்ரவுண்ட் தேவைப்படும். அதுக்காக நம்ம வந்து கலர் பேப்பர் எடுத்துருக்கோம். சேம் அந்த ப்ராடக்ட் என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி சிமிலராக வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் அதுமாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் நான் வந்து பூ வச்சிருக்கேன், சும்மா க்ரியேட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் அதுமாதிரி திங்க் பண்ணி க்ரியேட்டிவாக எடுங்க. அது பிரச்சனை இல்லை, அது செகண்டரி தான். நம்ம வந்து ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும்னா என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மொபைல் கேமராவே போதும். நான் மொபைலில் தான் இப்போ வந்து நான் எடுக்கிறது எல்லாமே மொபைலில் தான். ஸோ மொபைல் யூஸ் பண்ணி எடுங்க. ரிசல்ட் போடும்போது நான் வந்து செட்டிங் வந்து போடுறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதுவே வச்சு எடுக்க முடியாது. ISO 100 எப்பவுமே வச்சுக்கலாம். ஆனால் ஷட்டர் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக ஒரு லைட் தேவைப்படும். ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா லைட் யூஸ் பண்ணி எடுங்க, கண்டிப்பாக கிளியராக எடுக்கலாம். ஷட்டர் மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் வந்து ரிசல்ட் போடுறேன் பாருங்கள். இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்க செட்டிங் வச்சுக்கோங்க. பட் ஷட்டர் மட்டும் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி எடுங்க. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.